அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் அபரிவிதமான யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி முழுமையாக யோகஸ்தானத்தில் அமரப்போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே ராசியின் அதிபதியான சுக்கிரனும் யோகஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியும் ராசியின் ராஜ யோகாதிபதியும் ஒன்றாக இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது அபரிவிதமான நன்மையை உருவாக்குவதோடு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் உறுதியாகவே இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதி உச்சம் பெறுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், பண நெருக்கடிகள் விலகும், கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு, உபரி வருமானம் அதிகரிக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்தடுத்து சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியாக அடியோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு. அவரது நட்பு கிரகமான சனியும் யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே வலம் வந்தாலும் முழுமையாக வாக்கியத்தின்படியும் யோகஸ்தானத்தில் வலமரப் போகிறார். எனவே அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் முதன்மையாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கடன் மற்றும் வியாதி, ஆரோக்கியம் என பல இடங்களை குறிப்பிடக்கூடிய இந்த யோகஸ்தானத்திற்குள் சனி வந்திருப்பதால் முழுமையாக கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும், வியாதிகள் குறையும், எதிர்ப்புகள் இந்த தருணத்தில் விலகி எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பல புதிய திருப்பங்களை ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் இணைந்து வலுப்படுத்துவதால் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் உயர்வையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே சனி பகவான் இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. யோகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. மற்றவர்களை நம்பி முதலீடு செய்து ஏமாந்து இழப்புகளை சந்தித்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவற்றை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும். விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட மாற்றங்களும் நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது சனியின் பார்வை 3, 8, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல வகையான நெருக்கடிகள் விலகும். சனியினுடைய பார்வை விலகக்கூடிய இந்த தருணத்தில் பல சிக்கல்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அலை மோதி கொண்டிருந்த உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும்.
எதையும் செம்மையாக செய்து முடித்து சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை இணைத்து புதிய நுட்பங்களை செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் உண்டு. குரு பகவானும் இந்த வேளையில் 9 வலம் பெறுகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. குரு பகவான் 9 இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. 9 குருவும் 6 சுக்கிரன் உச்சமும் அங்கு சனியும் இருப்பது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் மனக்கவலை முற்றிலுமாக விலக்கி விடுகிறாருங்க. குரு பகவான் வீடு கட்டுவதில் இருந்த தடைகள் விலகும். தேவையான பணத்தை வருவாயை உயர்த்தி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கடன் சுமை நினைப்பதை விட பாதிக்கு மேல் குறையும் தருணமாக இந்த தருணம் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது பொருளாதார நெருக்கடிகளும் சிரமங்களும் முழுமையாக விலகி பொருளாதாரத்தில் உயர்வை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பெரும்பாலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. பொருளாதார மேம்பாடு அடையக்கூடிய வகையில் 9 வலம் வரக்கூடிய குரு பகவான் பல இடங்களை பார்ப்பதை விட ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட யோகங்கள் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும் வேலையாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு 5லும் கேது லாபத்திலும் இருக்கின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. லாபம் நிறைந்த இடத்தில் கேது இருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் லாபம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகு வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருந்த அக்கம் பக்கத்தாரின் பிரச்சனை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனை போன்றவை நீங்கி சுமூகமான உறவு பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பல்வேறு வகையான திருப்திகரமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக வலம் வருகிறாருங்க. 5ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து 5ஆம் இடத்தை வலுப்படுத்தும் செவ்வாயின் அமைப்பால் அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. பல கிரகநிலைகள் 5இல் அமர்ந்து லாபத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் பெயர் புகழ் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் விலகும். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த நெருக்கடிகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். முடிக்கவே முடியாது என்று நினைத்த காரியங்களில் இருந்த சிக்கல்கள் விலகும். வித்யாகாரகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று 5இல் பலம் பெறுகிறார். வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக 5இல் வலம் பெறுகிறார். ஐயமின்றி பல பணிகளை துடிப்புடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி சந்திரனும் முழு நிலவாக பௌர்ணமி நிலவாக இந்த வாரத்தில் விளம்பர போகிறார். எனவே அடுத்தடுத்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்
கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் நிறைவாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை மாற்றிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.